ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிற மாதிரியான ஒரு சூப்பரான 3 எஃபெக்ட் ஃபோட்டோ எடிட்டிங்க எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்னாப்சீட் ஆப் தேவைப்படும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா விக்னிடேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 11 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸை ஒரு 14 வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா -88 வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் ஸ்ட்ரென்த்னு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணி +8 வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு பார்த்தீங்க அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா விக்னிடேட் ஸ்ட்ரென்த்னு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 53 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வியூ எடிட்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் விக்னிடேட்டுக்கு கீழே ஒரு ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் சென்டரில் இருக்க ப்ரெஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை ஜூம் பண்ணி ஸ்கின்னு தெரிகிற இடத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எரேஸ் பண்ணுறப்ப தெரியாமல் வெளியே எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 100 வரை வச்சுட்டு நீங்கள் தெரியாமல் எரேஸ் பண்ண இடத்து மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்கள் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக 0 கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு மறுபடியும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்கின்னு தெரிற இடத்த மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைட் மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டபுள் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ண இந்த 3 இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜை பெருசு பண்ணனாலையும் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ சின்னஸ் பண்ணாலையும் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்டாக லைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. ஸோ மறுபடியும் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே டபுள் எக்ஸ்போஷர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் ஆட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணுற இமேஜோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் சென்டரில் இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லைட்னிங் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷிங் எஃபெக்ட் வரும். ஸோ அது வர்ற வரையும் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு -47 வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் வரும். ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு -4 வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வியூ எடிட்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸுக்கு கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க அந்த ப்ரஷ் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ஸ்கின்னு தெரிற இடத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக எரேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எங்கள் லெஃப்ட் சைடு மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் செலக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இமேஜை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி அந்த சர்க்கிள் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸை ஒரு 41 வச்சுக்கிறேன். ஸோ மறுபடியும் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஹேண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஹேண்ட் மட்டும் கவர் ஆகிற மாதிரி அந்த சர்க்கிளை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 68 வச்சுக்கிறேன்.
மறுபடியும் சேம் அதே மாதிரி தான் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட் மேலே ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 48 வச்சுக்கிறேன். வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான 3 எஃபெக்ட் ஃபோட்டோ எடிட்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ தென் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் வந்து உங்களோட கேலரியில் சேவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.